ஹே மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் நியூ ஹோண்டா ஹார்னர் 2.0 தான் என்னோட இருக்குது. அண்ட் இந்த ரெட் கலர் வேரியண்ட் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ நான் மோஸ்ட் ப்ராபப்லி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே கார்டு தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் இந்த பைக்கை நம்ம ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக வாலியா ஹோண்டாக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் கலர் வேரியன்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ யூ கேன் கம் அண்ட் செக் இட் அவுட். ஸோ நம்ம இப்போது இந்த ஹார்னர் 2.0 ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் த டிப்பிக்கல் கீ. புதுசாக எதுவுமே இல்லை, டிப்பிக்கல் கீ ஃபாப். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலி ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டுட்டு கிளம்புவோமா? ஓகே, சைலன்ஸ் ஸ்டார்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்குறதுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கோ, போகலாமா? ஸோ இது டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்க வேரியன்ட்டு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை, எப்படி போகுதுன்னு பார்த்துடலாம். ஸ்லிப்பர் கிளச்சோட கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் நல்லா கிக்கின் ஆகுது ஃபுட் அடிக்கிறப்போ. ஸோ ஏபிஎஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பைக் பைக்ஸில் ஒரு டவுட்ஸ் இருக்குது, அதை ரிசால்வ் பண்ணணும், எனக்கு எந்த பைக்ஸ் வாங்குறது, எந்த பைக் என்னோடய தேவைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட பேசுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஓப்பன் ஆகும். இட்ஸ் காஸ்டிவ் 99 ருபீஸ். பட் அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுப்பேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. தட் மேக்ஸ் தட் சர்வீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த காலில் உங்களுக்கு ஏற்ற பைக்கை எடுக்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சஸ்பென்ஷன் எனக்கு வந்து மோரார்லெஸ் சிமிலராக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பெருசாக டிஃப்ரென்ஸானு தெரில. என்எக்ஸுக்கும் இதுக்கும் வந்து மோரார்லெஸ் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. பவர் டெலிவரியில் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி இது நேக்கட்னால என்னன்னு தெரில. ஸோ வின் பிளாஸ்ட் வந்து நமக்கு 80க்கு மேலே போகிறப்போ டெஃபினட்டாக இருக்குதான் சொல்லும், இன்னும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேக்கட் பைக்ஸில் இருக்கிற அதே பஞ்சாயத்து. ஓகே, இன்றைக்கி அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சத்த நேரத்தில் செஞ்சு விட்டார்கள். இப்படி தாங்க வருவாங்க. கிளச்சார் லைட் வெயிட் காரணம் வந்து இதில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேசிக்காக இவங்களோட லைட்டே வந்து இவங்களோட கிளச்சே வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். எங்கேயும் யூஸ் ஆகும் அதிகமாக அப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங் அப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது வந்து இன்ஜின் பிரேக்கிங்க்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் தால் கொடுக்குறப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிக்கின் ஆன மாதிரி ஃபீல் ஆகலை. மேபி ஃபர்ஸ்ட் கீழே போட்டு திரும்பி பார்க்கணும். அது ரிவர்ஸ்டி ஃபோக்ஸ் ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்குது. டக்குன்னு நம்ம கட்டடிச்சுட்டு போகிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் தான். ஸோ நானும் வந்து வீல் லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பின்னாடி ரியர் வீலு ஏபிஎஸ் நல்லா தான் வந்து ஏபிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு டு பி ஃப்ராங்க். ஸோ சரியான வீலில் இன்றைக்கின்னு பார்த்து போட்டு பொழக்குது. இருக்கிறதுலே கஷ்டம் தெரியுமா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னாடி வந்து இந்த சின்ன ரோட்டில் போகிறது. சீரியஸ்லி கொடுமையோ கொடுமைங்க. பட் ஹைவேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின். சஸ்பென்ஷன் இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஓட்டின வரைக்கும் எனக்கு வந்து ஓகேன்னு தான் படுது. ஆனால் சிட்டி பயஸ்டு, சிட்டியில் இந்த மாதிரி போகிறதுக்கு ஹேண்டிலிங்க்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் ஆர் குட், சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்டி ஃபோக்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் நம்பி வந்து இந்த மாதிரி வளைச்சி ஓட்ட முடியுது. ஸோ குட் தான். ஏபிஎஸ் டுவல் சேனல் ஏபிஎஸோட இந்த வண்டி இந்த பவருக்கு ஓகே தான். எனக்கு என்எக்ஸ் ஓட்டுறப்போ கொஞ்சம் பெரிய வண்டி ஓட்டுறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் இந்த வண்டி எனக்கு அந்த ஃபீல் தரல. ஒரு சின்ன வண்டி தான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க.
பட் என்ன நமக்கு வந்து இந்த மற்ற பைக்ஸில் பார்க்குற அந்த இது சடன் புல் கிடைக்காது. முழுக்க முழுக்க ஒரு லீனியரான ஒரு புல் தான். எவ்வளோ திருவினாலும் வந்து தலைவன் லீனியராக தான் இருக்கும். அது ஹோண்டாவில் இருக்க எல்லா பைக்லேயும் இப்படி தான் இருக்குது. எங்கேயுமே எனக்கு வந்து டக்குன்னு ஒரு புல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரே மாதிரி சீராயிரும் அப்படி. ஸோ அது ஒரு விதத்தில் நான் வந்து நல்ல விஷயந்தான். பட் ஒரு டக்குன்னு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா கியர் கட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி பூந்து ஓட்டுறதுக்கு இந்த வண்டி கரெக்டாக ஹேண்டில் ஆகுதா அப்படின்னா எஸ். சிட்டியில் பூந்து ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓ வாவ், நைஸ். தட்ஸ் குட். ஓகே, இந்த மாதிரிலாம் ஓட்டிடாதீங்க. நான் வந்து உங்களுக்காக நான் ஓட்டி காட்டுறேன் இது எப்படி போகுது அப்படின்னு. எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக தெரியுதுங்க. அந்த லீனியரே தான், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லீனியராக ஃபுல்லானா எப்படி இருக்குமோ அது வந்து எனக்கு 8000 ஆர்பிஎம்க்கு மேலே வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. மீட்டர் மேபி 9000 ஆர்பிஎம் வரை ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. பீக்கே 8500 ஆர்பிஎம் தான் நினைக்கிறேன். நம்ம பீக் பவர் ஆக்சுவலாக நமக்கு வந்து 8500 ஆர்பிஎம்மில் வந்து இதோட 17 பிஹெச்பி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஒரு லீனியராக இருந்தாலும் ஹை ரெவரேஞ்சில் ஓட்டுறதுக்கு வந்து அந்த பீக் ஆர்பிஎம்மில் வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நான் செகண்ட் கியர்லேருந்து தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் கியருக்கே நான் வரல. ஃபஸ்ட் கியருக்கே மறந்துடுங்க. சிட்டியில் ஓட்டுறப்போ இது ஒரு நல்ல விஷயம். செகண்ட் கியர்லேயும் நம்மளால் வந்து மூவ் பண்ணிட முடியுது. அது நல்ல விஷயந்தான். ஃபஸ்ட் கியருக்கு வந்துட்டு மறுபடியும் மூவ் பண்ணி மறுபடியும் லிஃப்ட் பண்ணி அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த தலைவலி இங்கே இல்லை. ஸோ பிரிட்ஜோட அண்டர்லேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. அகைன் லீனியராக ஏறுது. ஓகே, எனக்கு ஃபீல் ஆகுது அந்த பம்ப்ஸ் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. போத் எண்ட்ஸ் ஃப்ரண்ட்டை காட்டிலும் வந்து ரியலாக எனக்கு கொஞ்சம் இன்னுமே ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பில்லியனோட ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமே தவிர, சோலோவை ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரியலில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டை விட ரியலில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் நோ தட் பாயிண்ட். எப்படி இருக்குது சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எனக்கு கேட்டால் இது வந்து நல்ல எக்ஸாஸ்ட் நோட், கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நைஸில் கியர் பாக்ஸோட ஷிஃப்ட்டு ஸ்மூத்தாக இருக்குது. பட் கொஞ்சம் கிளங்கி. சம்டைம்ஸ் வந்து உழுகுது, சம்டைம்ஸ் விழலை. அது மேபி என்னோட யூனிட்டில் இருக்க பிரச்சனையா, அது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்னால ஒழுங்காக சர்வீஸ் பண்ணாமல் இருக்கிற பிரச்சனையா என்னன்னு தெரில. பட் அப் ஷிஃப்ட் சூப்பராக இருக்குது. டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்போ, அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த டக்குன்னு கியர் ஷிஃப்ட் பண்ண முடியல. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ மறுபடியும் நம்ம ஹைவேக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியே கிளைம் பண்ணுறது இப்போது ரீசெண்டாக லான்ச் ஆனால் நம்ம ஆரஞ்சு பழத்தை விட 10 கிலோமீட்டர்ஸ் அதிகம். மீனிங் ஒரு 130 வரை இந்த பைக் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 130 வரை இது போகுமா அப்படின்ற எனக்கு தெரியலை, டு பி ஃப்ராங்க் தெரியலை. ஸோ அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஹைவேல போயிட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் ஓட்டுறப்போ இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லலாம், இந்த மாதிரி ஆர்பிஎம்ஸ்லாம் வைப்ரேஷன் அப்படின்றது எனக்கு எங்கேயுமே வந்து வைப்ரேஷனே இல்லை. ரொம்ப வந்து கூலாக என்ன இந்த சிட்டியில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்குது. ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து எங்கேருந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு 2020க்கு முன்னாடி ஹோண்டாவோட 160R இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பைக்கோட சில இன்ஜின் அதே இன்ஜின் தான் ஸ்லைட்டான சிசி அப்கிரேட்ஸோட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 1.5 பிஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர, அது 160Rக்கு சிமிலான பவர் ப்ரொடியூஸ் தான் வந்து இதுவும் பண்ணுது. ஸோ இது எந்த விதத்துலையும் வந்து ஒரு 200 சிசியோட கம்பேர் பண்ணாது. ஸோ 200 சிசியோட இதை கம்பேரும் பண்ணாதீங்க. ஓகே, நான் சொல்கிறதுக்கான காரணம் பவரும் கம்மி, கியரும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். மற்றபடி இங்கே வந்து பெருசாக எதுவுமே இல்லை.
ஸோ 160 சிசிக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல வண்டியை பார்க்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த வண்டி வந்து சூப்பராக சூட்டபிள் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வச்சு லாங் டிரைவ் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஏன்னா ரைடிங் ட்ராங்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் செட் ரொம்ப நான் வந்து குனிஞ்சு ஓட்டணுன்னாலும் ஓட்ட முடியும். இட் ஹேஸ் அ ஸ்பேஸ். நான் ரிலாக்ஸாக ஓட்டணும் அப்படின்னாலும் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம். மிரர்ஸ் ஆர் குட் இனஃப். எனக்கு வந்து மிரர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஹைவேல போய் வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மிரர்ஸ் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே ஃபீல் ஆகலை. ஸ்விட்ச் கியர்ஸும் வந்து கொஞ்சம் டைட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்தையும் என்னால் வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நல்ல ரிலையபிளான ட்ராக்டபிளான என்ஜின், அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஹோண்டா பொறுத்தவரையும் வந்து அதை எப்போவுமே ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5th கியரில் எவ்வளோ லோவஸ்ட்டாக போகலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எனக்கு அந்த டவுட் இருக்குது. இப்போ நான் ஸ்பீட் பிரேக் வருது, இன்கேஸ் நான் கியர் சேஞ்ச் பண்ணாமல் பண்ணேன் அப்படின்னா பண்ண முடியுது. திஸ் இஸ் ஹோண்டா, தட்ஸ் வாய் ஹோண்டா அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம இதில் எவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்றத பார்த்துடலாம். அது 5th கியரில் எவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சார் ஆன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பிரேக்கிங் இட். ஓகே, இப்போ அதுவாக ஸ்லோ ஆகிட்டுருக்குது. நான் கிளச்சும் பிடிக்கல, ஆக்சிலேட்டரும் கொடுக்கல. ஸோ எவ்வளோ தான் ஸ்லோவாக போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அப்படியே அதை வந்து நம்ம வந்து லீனியராக புல்லும் எடுத்து பார்க்கலாம். இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்ப்போம். எயிட்டீன் கிலோமீட்டர் வந்து 5th கியரில் இது வந்து அச்சீவ் பண்ணுது. ஸோ எந்த ஒரு ஆக்சிலரேஷனும் இல்லாமல் எவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இங்கே எப்படி அப்படியே ஸ்லைட்டாக கிளச்சு கொடுக்காம டாட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே அடிக்குது. ஓகே, நான் கிளச் கொடுக்கல. ஓகே, 20+ வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. 18லேருந்து 20+ வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அப்படியே டாப் ஸ்பீடையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி லான்ச் ஆகுது அப்படின்றத. அப்படியே நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். 0 to 60, 0 to 100 எவ்வளோ போகுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ 3, 2, 1 கோ. $66 போகுது. 91 3rd கியரில் அச்சீவ் ஆயிடுச்சு. $110 4th கியரில். டிராஃபிக் தாங்க நமக்கு பிரச்சனை. க்ரூசிங் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது தூரம் போனால் நமக்கு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம ஆர்பிஎம் ஃபுல்லாக ஏற்றுறேன். ஓகே, இந்த ஆர்பிஎம் அதாவது 6,500 7,000 8,000 ஆர்பிஎம்ல நமக்கு வந்து டேங்கோட இந்த ரீஜனில் வைப்ரேஷன் தெரியுது, மிரர்ஸில் வைப்ரேஷன் தெரியுது. அது 8,000 ஆர்பிஎம்க்கு மேலே ஃபுல்லாக திருக்கிட்டே அப்படின்னா 9,000 தான் வந்து இதோட லிமிட்ரு. 9,000 ஆர்பிஎம்ல இது லிமிட் ரெடிட் ஆயிடுது. ஸோ அந்த ஆர்பிஎம்மில் போகிறப்போ எனக்கு இந்த பேனல்ஸ்லையாக இருக்கட்டும், இந்த சைடில் இருக்கட்டும், கொஞ்சம் வந்து என்னால் அந்த இதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நான் 90ல் போயிட்டுருக்கேன். மிரர்ஸ் ஆர் குட். வைப்ரேஷனும் சொல்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு ஃபுட்பெக்ஸில் வைப்ரேஷன் தெரியலை. மேபி என்னோடய பூட்ஸாக கூட அது காரணமாக இருக்கலாம். பட் எனக்கு டேங்கோட இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டான ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மைனராக எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றினேன் அப்படின்னா 100 நம்மளால் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக க்ரூஸ் பண்ண முடியும். 100 இஸ் குட் ஒன். ஒரு 80லேருந்து 100க்குள்ளே நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது அதுக்கும் மேலே போகும். நான் சொன்ன மாதிரி போகுது பார்த்தீங்களா? இது அதுக்கும் மேலே போகும். ஓகே, this is the speed 119. இது மேலே போல அவ்வளோதான், நிறுத்திடலாம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 120 நியர்லி போச்சு. 120 அப்படின்றது நம்ம கேடிஎம்மோட 160 டியூப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நிகரான ஒரு ஸ்பீடு. இது போதும் தான். ஒரு 180 சிசிக்கு வந்து அதுவும் ஏர் கூல்ட் இன்ஜின், ஆயில் கூல்ட் இன்ஜின் கூட கிடையாது. ஏர் கூல்ட் இன்ஜினில் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப். 130 அவங்க ஹோண்டா கிளைம் பண்ணுறது. பட் என்னோட இந்த பைக் ஆக்சுவலாக இந்த யூனிட் ஆக்சுவலாக எனக்கு வந்து 120 தான் போகுது. மேபி இதுக்கு மேலே நீங்கள் ஹார்னெட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா மார்க்காங்க நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு 180 லைக்ஸ் மேலே இந்த வீடியோ ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நான் இந்த வண்டிக்கான மைலேஜ் டெஸ்ட் நான் கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கு அந்த மைலேஜ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பைக் பைக்ஸில் ஒரு டவுட்ஸ் இருக்குது, அதை ரிசால்வ் பண்ணணும், எனக்கு எந்த பைக்ஸ் வாங்குறது, எந்த பைக் என்னோடய தேவைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட பேசுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஓப்பன் ஆகும். இட்ஸ் காஸ்ட் $99 பட் அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுப்பேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. தட் மேக்ஸ் தட் சர்வீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த காலில் உங்களுக்கு ஏற்ற பைக்கை எடுக்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் அந்த ரிவ்யூ. தேங்க்ஸ் டு வாலியா ஹோண்டா ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவ்யூ திஸ் பர்டிகுலர் பைக். அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்லையும் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். ஸோ நான் உங்களை வேறு வீடியோவில் வேறு பைக் ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது ஒரு டடா பாய் ஃப்ரம் தினேஷ். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட்டோட ஒரு நல்ல கியர்ஸோடு ரைட் பண்ணுங்கள். பிகாஸ் அவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் எனிதிங். ஓகேங்களா? ஸோ see you then. Bye bye.